Hi friends, நான் ரீசெண்டா அதாவது ஒரு 5 days முன்னாடி கோமதி பிரியாவுடைய பயோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நான் ஃபேஸ்புக்கில் போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒருத்தங்க வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, கோமதி பிரியா இப்போ வந்து செம்பனீர் பூ சீரியல்ல வந்து இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எனக்கு நல்லாவே தெரியும். கோமதி பிரியா செம்பனீர் பூ சீரியல் இருந்து மாறி 4 மாசம் ஆச்சு, நீங்க எதுக்கு இப்போ அந்த வீடியோவில் அவங்கள பற்றி பேசுனீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் அந்த வீடியோ பேசும்போது ஒரு பொண்ணு இன்ஸ்பிரேஷன், அதாவது நிறைய பாதைகளை கடந்து தான் அவங்க வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய சேனல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிதான் நான் பேசுனே தவிர அவங்க அந்த சேனல்ல இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோல அதை நான் சொல்லலை. இப்போ நான் வந்து சொல்ல போறேன். ஸோ எதனால அந்த சீரியல் இருந்து கோமதி பிரியா மாறினாங்க, இப்போ அவங்களுக்கு பதிலா யாரு அந்த சீரியல் நடிக்கிறாங்க அதை பற்றி நான் வந்து பேச போறேன். ரொம்ப பழைய ஒரு ஸ்டோரி தான் இருந்தாலும் ஒரு மக்கள் வந்து ஒருத்தங்களுக்கு பதிலா இன்னொருத்தங்க வரும்போது அக்செப்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். அதே மாதிரிதான் கோமதி பிரியா அந்த சீரியல் இருந்து மாறினதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வந்த ரபேக்காவை மக்கள் ஏத்துக்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ நான் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருந்தேன். இன்னைக்கு நான் அதை பற்றி வந்து பேச போறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கோமதி பிரியாவை பிடிக்குமா, ரபேக்கா சந்தோஷம் பிடிக்குமான்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நான் வந்து தமிழ்ல ரொம்பவே ஃபேமஸான சீரியல் அப்படின்னா வந்து நம்முடைய சிறகடிக்க ஆசை. எல்லாருமே வந்து விரும்பி பார்ப்பாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் முத்து மீனா அப்படிங்கிற பேரை வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே சீரியல் தான் மலையாளத்துல வந்து செம்பனீர் பூவு அப்படின்னு சொல்லக்கூடிய நேம்ல வந்து ரீமேக் ஆகுது. அந்த சீரியலையும் நிறைய பேர் விரும்பி பார்ப்பாங்க. அந்த சீரியல்ல அருண் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர், அதாவது சச்சிங்கிற கேரக்டர் வந்து அருண் பண்றாரு. நம்ம இங்க முத்து பண்ற மாதிரி அங்க அருண் பண்றாரு. இங்க வந்து மீனா வந்து ரேவதி அப்படிங்கிற கேரக்டர்ல வந்து அங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. சோ மீனா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கோமதி பிரியா தான் அங்க வந்து மீனாவை நடிக்கிறாங்க. சோ நல்ல சூப்பரா தான் போயிட்டு இருந்து டிஆர்பிலையும் பாத்தீங்கன்னா நம்பர் 1 இருந்த சீரியல் செம்பனீர் பூவு, அதாவது சிறகடிக்க ஆசையோட ரீமேக் வந்து மலையாளத்தில் போயிட்டு இருந்தது. ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஸோ திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த அவங்கள பற்றி பேசிட்டு இருந்தேன். எப்படின்னா கோமதி பிரியா வந்து 2 சீரியல் பண்றாங்க, தமிழையும் பண்றாங்க மலையாளம் பண்றாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சொன்னா, இல்லையே செம்பனீர் பூவில இருந்துதான் கோமதி பிரியா மாறிட்டாங்க, அவங்களுக்கு பதிலாக வேற யாரோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஷாக் ஆச்சு. ஏன்னா என்னுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் கூட கோமதி பிரியா தான். ஏன்னா அவங்களுடைய வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன், அவங்க சின்ன வயசுல கஷ்டப்பட்டது எல்லாமே பார்த்திருக்கேன். சோ என்னுடைய இன்ஸ்பிரேஷன் கோமதி பிரியாவா இருக்கும்போது நான் கோமதி பிரியா செம்பனீர் பூ சீரியல் மாறினாங்கன்னு சொன்ன உடனே எனக்கு ஏன் மாறினாங்கன்னு தெரியல, எதனால மாறினாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாம நான் உடனே சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு பதிலாக இன்னொருத்தங்க வந்திருந்தாங்க. எனக்கு பார்த்த உடனேயே ஐயோ இவங்க எதுக்கு வந்தாங்க, கோமதி பிரியா தான் செட் ஆனாங்க, இவங்க செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ரொம்ப அதை அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கம்பேக் ஜிபி, கோமதி பிரியா கம்பேக், பிரிங் பேக் கம்பேக் சேச்சி, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பிரியாவை திரும்ப கூப்பிடுற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்ச நாள் எனக்கு அதை நினைச்சு பார்க்கும்போது அக்செப்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எதனால அப்படின்னு பார்க்கும்போது மீனாவுக்கு வந்து ஏற்கனவே நமக்கு இங்க சிறகடிக்க ஆசை சீரியல் வந்து போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு வெளியில ஏதாவது ஈவென்ட்ஸ் வரும்போது போக வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு டைம் ஷெட்யூல்டு, கரெக்டா அவங்களுக்கு டைமிங் கொடுக்க முடியாது. தமிழ்லையும் 15 நாள் நடிக்கணும், மலையாளத்திலையும் 15 நாள் நடிக்கணும். ஸோ அவங்களுக்கு அந்த டைமிங் கரெக்டா செட் ஆகல அப்படிங்கறதுனால அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு வந்து என்ன சொன்னாங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம்ல வந்து பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா மீனாவுக்கு வந்து மலையாளம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ மலையாளம் தெரியாம இருக்கிறவங்க தான் நம்முடைய தெலுங்குல போய் ஒரு சீரியல் பண்ணாங்க, ரொம்ப சூப்பரா ஹிட் ஆச்சு. ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது, அவங்களுக்கு டைம் ஷெட்யூல்டு கரெக்டா இல்லாதனால அவங்களால வந்து அந்த சீரியலை வந்து கண்டினியூ பண்ண முடியலன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு லைவ்ல கூட அருண் சொல்லியிருந்தாரு அவங்களால வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. நான் அதுக்கப்புறம் வந்து அந்த சீரியல் வந்து பார்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரபேக்கா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரபேக்கா பண்ணும்போது நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க ஜோடி வந்து நல்லா இல்ல, கோமதி பிரியா அருண் ஜோடி தான் நல்லா இருந்தது, அருண் ரபேக்கா ஜோடி நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக
போக மக்கள் வந்து ரபேக்காவை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ரபேக்கா அப்படிங்கிறவங்க வந்து புதுசா வந்த ஆக்ட்ரஸ் கிடையாது. அவங்க முன்னாடியே கிட்டத்தட்ட பல வருஷங்களா மலையாளத்துல நிறைய சீரியல் பண்ணிருக்காங்க. சூப்பரான ஒரு ஆக்ட்ரஸ். அவங்க நிறைய அவார்டும் வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு நிறைய வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ரபேக்கா. ஸோ முதல் அவங்களை யாருமே வந்து அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நாட்கள் போக போக இவங்களுடைய ஆக்டிங் பிடிச்சு போய் அருண் ரபேக்காவுடைய காம்பினேஷன் பிடிச்சு போய் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பேரா வந்து இப்ப வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ சீரியலும் பாத்தீங்கன்னா தமிழ்ல எப்படி அந்த டைம்ல போயிட்டு இருந்ததோ அதே மாதிரி மலையாளத்துல வந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் மீனா இல்ல இப்ப நீங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா கூட நிறைய பேர் வந்து கோமதி பிரியாவை வந்து திரும்ப வாங்கன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஒருத்தங்க ஒரு இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் திரும்ப அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னைக்கு வந்து ரபேக்கா அப்படிங்கிறவங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் இன்னைக்கு மக்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. ஆனா கோமதி பிரியா வந்து ஸ்டார்டிங்லேயே எல்லாருடைய மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி கோமதி பிரியாவை பார்க்கும்போது நம்ம வீட்டுல ஒரு பொண்ணை பார்த்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். அதே ஃபீல்ல மக்கள் வந்து கோமதி பிரியாவை வந்து பார்த்திருப்பாங்க. அந்த ரபேக்கா அப்படி கிடையாது. ஏற்கனவே மலையாளத்துல தெரிஞ்சவங்க அவங்கள அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்ப வந்து மக்கள் எல்லாருமே ரபேக்காவையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மலையாளம் செம்பனீர் பூ சீரியல்ல கோமதி பிரியாவை பிடிக்குமா இல்ல ரபேக்காவை பிடிக்குமான்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட கிளம்புறேன். இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். பாய்.